நம்ம இன்றைக்கி பீட்ரூட் குருமா செய்ய போகிறோம். நம்ம எப்பயும் வெளியில் அடுப்பில் வச்சு தான் பண்ணிகிட்டு இருப்போம். இன்றைக்கி மழை பெஞ்சு எல்லாம் அடுப்பும் நனைஞ்சிருச்சு, விறகும் நனைஞ்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருந்ததை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெளியிலேயே வச்சுட்டோம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடல் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே வந்து செக்கில் ஆட்டினது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா சுத்தமான கடல் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். 2 ஏலக்காய், ஸ்டார் அனைஸு, கல்பாசி, பிரியாணி இலை. நீல வாக்கில் வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை ஆட் பண்ணுறோம். லைட்டாக பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போதைக்கு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு போட்டோன்னா நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறமா மல்லி, புதினா ஆட் பண்ண போகிறோம். புதினா நல்லா வெளியில் வச்சு சமைக்கவும் சவுங்கவும் அப்படியே காற்றுல அப்படியே பறக்குது. ஆனால் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொரு பொருளுமே அந்த பச்சை வாடை போணுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போடுறத விட ஒவ்வொரு பொருளாக போட்டு அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா அடுத்த பொருளை ஆட் பண்ணோம்னா சாப்பாடு எந்த பொருளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ரொம்ப தக்காளியை வணங்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நம்ம குக்கரில் விசில் தான் போட போகிறோம். சும்மா லைட்டாக வணங்கினதுக்கப்புறமே விசில் வச்சு விட்டோம்னா எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணால் போதும். மிளகாத்தூளும் பச்சை வாடை போயிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பெருசாக இருந்தாலும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம்னா சாப்பிடையில நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை எல்லாத்துலேயும் பரட்டி விட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிட போகிறோம். ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நல்லா அப்படியே மசிஞ்சு வந்திருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட போகிறோம். பீட்ரூட்டு வெந்துட்டு இருக்குது. கொஞ்சம் வேகட்டும். வேகினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இன்றைக்கி ஏன் திடீர்னு இது பீட்ரூட் ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் மாமா வீட்டிலேருந்து தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தோம்னா மாமா பரோட்டா வாங்கிட்டு வரும்போது பீட்ரூட் குருமாவும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வருவாப்புல. அங்கே நல்லாயிருக்கும். எல்லாருமே சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சால்னா, குருமா, வெஜ்ஜு குருமா அது இதுன்னு ஊற்றி சாப்பிடுவோம். ஆனால் அங்கே பீட்ரூட் குருமா நான்
ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது என்னடா பீட்ரூட் குருமாவா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்தோன்னே தான் அதை டேஸ்ட் அப்படி இருந்துச்சு. அடுத்த டைமில் பீட்ரூட் குருமா இருக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் பீட்ரூட் குருமா ஒரு பாக்கெட் தான் பரோட்டாவுக்கு தருவானுங்க எப்பயுமே. அது எப்பயும் தருவாங்களா இல்லை எங்கள் மாமாவா கேட்டு வாங்கிட்டு வருவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. சரி நம்மளே செஞ்சு பார்த்துருவோம் அன்றைக்கி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எல்லாருமே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லாருமே சாப்பிட்ற இது இன்றைக்கி மாறி பரோட்டாவுக்கு சாப்பிட்டு பார்ப்போம். நானும் எங்கள் ஊரில் இப்போ போய் பரோட்டா வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு காட்டுறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம். அடி பிடிக்காத அளவுக்கு வச்சிட்டோம்னா போதும். நமக்கு இந்த அளவுக்கு போதும். வேணும்னா கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஊற்றிக்குங்க. ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுனாலும் அடி பிடிச்சா நல்லா இருக்காது. ஓகே, இந்த இது போதும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் 3 விசில் விட போகிறோம். கசகசா முந்திரியை ஊற வச்சுருக்கோம். தேங்காய், சோம்பு, கிராம்பு இது எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். 3 விசில் விட்டாச்சு. இப்போ விசில் நல்லா இறங்கிருச்சு. ஓகே, அவ்வளோதான். நல்ல விசில் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொதி ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய், கசகசா, முந்திரி, கிராம்பு, சோம்பு எல்லாம் அரைச்சதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிய விட போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு. நம்ம திக்காக வேணும்னா அப்படியே சாப்பிட்டு நல்லா கொதிஞ்சோடனே சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்ச இதுலேயே நல்லா தண்ணியை ஊற்றி அதெல்லாம் எடுத்துட்டோம். ஓகே, கொதிஞ்சிருச்சுன்னா ரெடி ஆயிடும். நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கி வச்சிட போகிறோம். அவ்வளோதான், பீட்ரூட் குருமா ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் குருமா ரெடி ஆயிடுச்சு. சின்ன வயசில் பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட்டதை பல வருஷம் கழிச்சு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்களும் எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். நமக்கு எப்பயுமே பரோட்டானா பிச்சு போட்டு சாப்பிட்டோம்னா தான் பிடிக்கும். ஓகே, செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே சும்மா கறி குழம்பு மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே சிங்கிள் லேயராக இருக்க மாதிரி இருக்குது. அதை பிச்சு பரோட்டாவெல்லாம் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது. அப்படியே முக்கி சாப்பிட்ணும். செம்மையாக இருக்குது. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நானே செஞ்சுட்டு சாப்பிட்றதுனால நீங்கள் நல்லா இருக்குமான்னு கூட யோசிக்கலாம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக பரோட்டாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்பாத்தி அது மாதிரி தான் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. பட் இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். செம்ம